நான் பண்ணது தப்புதான். நீ எதுங்க வந்தா? உன்னதான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுங்க வந்த? என்ன ஏமாத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு பாடுபடுத்திட்டு எதுங்க வந்த? மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். ஓ, பாவ மன்னிப்பு. நான் மன்னிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. மன்னிப்பு கேட்டாலும் சரியாடுமா? நான் பட்ட அவமானம் போயிடுமா? உன்னை நான் மன்னிப்பு நினைக்கிறியா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. வா மன்னிச்சிருங்க. பா. அப்பா அவசரப்பட்டு மன்னிச்சிடாதப்பா. இவ பண்ண தப்புக்கெல்லாம் நோ மன்னிப்புப்பா. நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. தப்புதான் மாமா. சீதா அருணை விரும்புறா. அவர் இல்லனா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. இவரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தாரு. அதான் இப்ப ஒத்துக்கிட்டான்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணி இருக்கலாமே. அப்படி கேளு பண்ணி. கரெக்டா கேட்டப்பா. மாமா, அருணுக்கு அவங்க அம்மா வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா. அருணும் நிறைய தப்பு பண்ணிருக்காருதான். இவரோட லைசென்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காரு. உண்மை தெரிஞ்சும் அவர் அப்படி பண்ணாரு. அதெல்லாம் எனக்கும் பிடிக்கலதான். அப்புறம் எப்படி நீங்க அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஓகே சொன்னீங்க? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ரவி. சீதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. அப்பா இருந்திருந்தா நான் ஆசைப்பட்டதை செஞ்சிருப்பாரு. அவர் இல்லாத குறைய நான் இன்னைக்குதான் உணர்றேன்னு சொன்னா. அவ அப்படி சொன்னது எனக்கு மனசு கேட்கல. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்துச்சுன்னா அவ முடிவு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க நான் சம்மதம் சொன்னேன். இவர் சம்மதிச்சதுக்கு அப்புறம் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அவர்கிட்ட நான் இதை மறைச்சது தப்புதான் மாமா. அதை நான் நியாயப்படுத்தல. இன்னும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. என் நிலைமைய நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாமா. ஏய், இப்ப நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்க. யாருக்கும் தெரியாம, அதுவும் புருஷனுக்கு கூட தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்க. அவன் உன் குடும்பத்தை தலைமையில தூக்கி வச்சு தாங்குறான். உன் தம்பிய பரீட்சை எழுத வச்சான். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அது இதுன்னு எல்லாம் வாங்கினான். அவனுக்கு நீ பண்ணது துரோகம் தானே? ஆண்டி, இன்னைக்கு என்ன புதுசா நீங்க முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இவ்ளோ நேரம் அவரை திட்டிட்டு இருந்தீங்க. ஆண்டி சொல்றதோ சரிதானே ஸ்ருதி. முத்துக்கு தெரியாம மீனா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்களும் தான் மனோஜ் கிட்ட பெரிய ஃபேமிலி மலேசியால இருக்காங்கன்னு போய் சொன்னீங்க. அதானே, இந்த வீட்டுக்கு போய் பேசுறதுக்குன்னே இவ ஒருத்திதான் இருந்தா. இப்ப மீனாவும் இவளை பார்த்து கத்துக்கிட்டா. நல்ல முன்னேற்றம். ஆண்டி, அதான் மீனா சொல்றாங்கல்ல, சீதா அந்த அருணா அவ்ளோ லவ் பண்ணிருக்கா. முத்துவும் ஒத்துக்கல. அப்புறம் மீனா வேற என்னதான் பண்ண முடியும்? அதானே, ரவி நீயும் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதான் இந்த திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ற. டேய், ஓடி போறத பத்தி நீ பேசுறியா? லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நாங்க ஓடி போனோம். கல்யாணம் பண்ண ஏமாத்திட்டு காசெல்லாம் தூக்கிட்டு ஓடல. டேய், என்ன குத்தி கட்டுறியா? என்னடா அப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? டேய், அப்பா, ஸ்ருதி சொன்ன மாதிரி ரோகிணி போய் சொன்னாதான். ஆனா இப்ப வரைக்கும் அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே இருக்காங்க. டேய், அது இது ஒண்ணா? பொய் சொல்லி மறைக்கிறது எல்லாம் ஒண்ணுதான்டா. மாமா, நான் செஞ்சது தப்பில்லைன்னு சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலையில பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதை யாரு புரிஞ்சுக்கலனாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் மாமா. அப்பா நல்லவர். தப்பு பண்ணவங்கெல்லாம் மன்னிச்சிருவாரு. எனக்குலாம் அந்த அளவுக்கு மனசு கிடையாது.
நீ பண்ணதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன். பின்ன எப்படி ஏத்துக்க தோணும்? மண்டபத்துல இவன் தானே அசிங்கப்பட்டான். புருஷனுக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்காளேன்னு எல்லாரும் பேசுனாங்க. ஆமாமா, இவன் அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்றான். ஆனா இவன் சாதாரண டிரைவர் தானே. ஆனா அவன் கவர்மெண்ட் ஜாப்ல, அதான் அவனை ஓகே பண்ணிட்டு இவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க. யாரும் இவரை ஒதுக்கி எல்லாம் வைக்கலைங்க. நீங்களும் சும்மா கற்பனை பண்ணிட்டு ஏதாவது பேசாதீங்க. இவர் மண்டபத்துக்கு வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு அம்மா சீதா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை நாங்க என்னைக்கும் ஒதுக்கவே மாட்டோம். எங்க குடும்பத்துக்கு எல்லாமே இவர்தான். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. மீனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம மனோஜ் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அவர் ஒன்னும் தப்பால சொல்லலையே. நீங்க முத்து மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தா அவருக்கு தெரியாம எப்படி உங்க தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க? வேண்டாம் ரோஹிணி, இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க எத்தனையோ தடவை என்னோட சொந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்குங்கிறப்ப எல்லா ரூல்ஸுமே மாறிடுச்சா? ரோஹிணி, நீங்க மீனாவை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. லவ் பண்ண 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆ, நீங்க 2 பேரும் ஓடி போனப்ப இவதானே கல்யாணம் பண்ணி வச்சா. இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கா. பேசாம நீ தரகர் வேலை பார்க்க போடி. அம்மா, அண்ணி ஒண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் சொல்லாம அவங்களை கூட்டிட்டு போய் அங்க சைன் பண்ண வச்சேன். அதை நிறைய தடவை நானும் சொல்லிட்டேன். இப்ப அண்ணி அவங்க தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணிருக்காங்க. அது ஒண்ணும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆல் ஸ்டாப், நிறுத்துங்க. இந்த விஷயத்துல யாருமே தலையிட வேணாம். இது எனக்கு பொண்டாடிமான பிரச்சனை. அவர் செஞ்சது தப்பு தான். முத்தே, பரவாயில்ல மாமா, இப்போ என்ன அவர் பொண்டாட்டின்னு தானே சொல்றாரு. முழுசா அவர் என்ன வெறுக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஓ, சாமர்த்தியமா பேசுற, நல்லா இருக்கு. ஆனா நீ கேட்கிற மன்னிப்புலாம் எனக்கு கிடைக்காது. நீ கிளம்பு, இல்லப்பா. டேய் டேய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதான் காரணத்தை சொல்றான்ல. இப்ப சீதாவுக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சல்ல, அப்புறம் என்ன, விடு. பா, இல்லப்பா. ஒரு நடந்துக்கலாம்ப்பா. ஆனா என்ன ஏமாத்தின்னு தெரியாம பண்ணிட்டாப்பா அவ. அன்னைக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட நான் போனேன்ப்பா. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலையா போனேன். அப்போ இவளை அங்கே பார்த்தேன். அதான் அருணையும் அங்கே பார்த்தேன். நான் அப்போ கூட இவள் அப்படி பண்ணியிருப்பான்னு யோசிக்கவே இல்லைப்பா. ஏன்னா நான் அவளை அவ்வளோ நம்பினேன்ப்பா. ஆனா இவ அந்த நம்பிக்கை ஏதோ வாடி போன பூவை குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டிட்டாப்பா. என்னை ஏமாத்திட்டாப்பா.